வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்லம்டியன் யூடியூப் சேனல். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கம்மா, நம்ம ஊரோடைய கம்மா. என்னடா அங்கங்கே குழியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவோட சில வேலைகள் நடக்குது. விவசாய நிலங்களுக்கெல்லாம் மண்ணடி போட்டிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ தான் கம்மா வேறு கொஞ்சமாக தூர் வரட்டி போயிருக்காங்க. நம்ம கம்மாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு 2-3 வருஷத்துக்காச்சும் பஞ்சமாக இருந்தால் தான் தண்ணி இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் காஞ்சி இருந்துச்சு. ஆனால் கடைசி ஒரு 2 நாள் பெஞ்ச மழையில் ஓரளவுக்கு தண்ணி வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு எப்படி ஒரு 3-4 மாதத்துலேயே இருக்குது. அதுக்குள்ளே நல்ல மழை வரும் நம்புறேன், பார்க்கலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் போய் களை எடுக்க போகிறோம். நம்மளோட மாசி பச்சை தோட்டத்தில் புல்லு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஆளுக்கு காசு ரொம்ப போயிட்டே இருக்குது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம கையிலேருந்து போயிட்டே இருக்குது. அதனால் நம்மளே போய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு கிளம்பிட்டோம். நம்ம வந்து நீங்கள் சேர்த்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக அது நம்ம போகிற பாதையில் தான் இவ்வளோ தண்ணி. இந்த பாதையில் இவ்வளோ தண்ணி இருந்தாலே அது நல்ல மழை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ லாஸ்ட் 2 நாள் பெஞ்ச மழையில் அது ஃபுல்லாமே நம்பிடுச்சு. அதனால் நம்மளுக்கு நல்ல மழை வந்த மாதிரி தான் அர்த்தம். எலக்ட்ரிக் பைக் தான் நம்மதே, ஆனால் இந்த தண்ணியிலலாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. போயிட்டு பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி கொடுத்துட்டு பாட்டி வந்து தோட்டத்திலே இருந்துக்குருவாங்க. நம்மளோட ஆடுலாம் கொஞ்சம் இங்கே இருக்குது. அந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் களை எடுக்க போகிறோம். ஆடு வந்துட்டு கைக்கு சிக்காமல் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் புறஞ்சி பிடிச்சி கட்டணும். இப்போ அப்படியே அதை சரி வீடு நான் அப்படி இதில் கட்டவா? அது மட்டும் ஓடி போச்சு. அது நான் உலகலாம் நிகழ்ச்சியா இருக்கு. ஆள் கிட்டே போக மாட்டேது. எவ்வளோ புல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நம்ம எடுக்க போகிறோம். செடிக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது இப்படியே விட்டோம்னா நம்ம மாசி பூச்சி எடுக்க முடியாது. வெறும் புல்லாக தான் இருக்குது. இது பிடிங்கிட்டோம்னா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் நான் என் ஒய்ஃபு தான் நீங்கள் களை எடுக்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது புல் அப்படின்ட்டு. இதில் கேமரா வேறு ஆயிடுச்சு. 11 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ நேரம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்தி எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ஒரு பாத்தி கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. கரெக்டாக 12 வரைக்கும் எடுத்தோம். இது ஆள் வந்து எடுத்தாங்கன்னா இப்போ இது ஒரு பாத்தி ஒரு ஆள் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 200 நம்ம பே பண்ணணும். நம்ம இப்போ கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியல. இந்த பாத்தி நாங்கள் இப்போ எடுத்துட்டோம்னா இன்னும் ஒரு பாத்தி தான் இருந்துச்சு இந்த குண்டில். அதை வந்துட்டு நம்ம சாயந்தரம் மாசி பச்சாருக்கு முன்னாடி அறுத்துடலாம் அப்படின்ட்டு பிளானு. நானும் என் ஒய்ஃபு தான் எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணாதான் இல்லாட்டி நம்மளுக்கு ஏர்னிங்ஸ்லாம் நிறைய போகுது. களை எடுக்கிறவங்களுக்காக ஆல்ரெடி ஒரு 2000 வர பெண்டிங்கில் இருக்கு. தான் இதுக்கு மேலே எடுத்தால் இன்னும் அது சேர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்ட்டு தான் நான் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ 2 நாள் மழை பெஞ்சனால எடுக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் மழை வந்தாலும் வருவீங்க அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் எடுத்துலாம் அப்படின்ட்டு காலையில் எடுக்க வந்துட்டோம். மழை பெய்யலைன்னா மறுபடியும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மாசி பச்சை இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.